அதற்காக அவங்க ஊர் லைப்ரரியில் ஒரு புக்கை படித்தப்ப காற்றாலை மூலிமா வாட்டர் பம்பை இயக்கி தண்ணீரை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் அவனும் ஒரு காற்றாலையை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட பேசினான். ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அவனை எதிர்த்தாலும் புரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக உதவி பண்ண ஆரம்பித்தார். இதனால் அவன் கஷ்டப்பட்டு ஒரு காற்றாலையை உருவாக்க ஆரம்பித்தான். பல கட்ட முயற்சிக்கு பிறகு வில்லியம் ஒரு காற்றாலையை வெற்றிகரமாக உருவாக்கி அதை வாட்டர் பம்போடு இயக்கி தண்ணியை கடைசியாக மேலே கொண்டு வந்தான். அந்த ஊர் மக்கள் மிகப்பெரிய சந்தோஷப்பட்டாங்க. தண்ணியை மீண்டும் கொண்டு வர முடிஞ்சதுனால அவங்க விவசாயத்தை மீண்டும் பண்ண ஆரம்பித்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய புரட்சியாகவே மாறுச்சு. இதே மாதிரி நிறைய காற்றாலைகள் நிறுவப்பட்டு அந்த ஊரே செழுமையாக மாற்றப்பட்டுச்சு.